அண்டு கரூரில் 41 பேர் இறந்தபோது அத்தனை பேரும் தலைமறைவு. விஜய் வீட்டில் தனியாளாக இருந்தார் 20 நாட்களுக்கு. ஒருத்தர் கூட இல்லை, ஈக்காக்கா இல்லை. நான் தான் சொன்னேனே, வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஓட்டாங்க. 20 நாட்களும் விஜயோடு உடன் இருந்தது ரத்தன் பண்டிட். உடஞ்சிட்டாரு. அவள் தான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்கேது கட்சி எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சோன்ற லெவலுக்கு போயிட்டார். கட்டம் சொல்லுது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, பண்டிட் சொன்னது. அவர் நம்புகிறார். இவ்வளோ பேரும் வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஒரு ஆலோசகர்னு ஒரு பதவி போட்டு, பதவி மட்டும்தான் உனக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லுங்கள், என்ன தப்பு? பதவி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அறை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன பொறுப்பு ஒதுக்கப்படுதோ அதுக்கான கோப்புகளை பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜெயலலிதா மாதிரி ₹1 சம்பளம் கொடுங்க, கொடுக்கலாம்ல? இதெல்லாம் நடந்த பிறகு 1 மாதத்திற்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலோசகராக பண்டிட்டை நியமிக்கிறார்கள். நியமன உத்தரவு வந்து விட்டது. பண்டிட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிட்டு பண்டிட்டுக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. யார் சார் ஃபோன் பண்ணி? விஷ்ணு. ஏனென்றால் பண்டிட் உள்ளே வந்தால் உண்மைகளை சொல்லி விடுவார், நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவார். இப்போ பண்டிட்டை ஒதுக்கியாச்சா? அடுத்து யார் இருக்குது? சீஃப் செக்ரட்டரி அடி. அடுத்து யார் இருக்கிறது? தர்மராஜன் என்று விஜயின் பாதுகாப்பு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். அவர் விஜயோடு பயணிக்கிறார் அல்லவா? அப்போ ஏதாவது பேசிட்டார்னா? ஏன்னா வாகனத்தில் விஜய் அவர்கள் வெளியே செல்லும் போது வாகனத்தில் 2 கோழிகளும் பயணிப்பதில்லை. அப்போ வண்டியில் ஏதாவது பேசிட்டார்னா, போட்டு கொடுத்துட்டாருன்னா?